Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஒரு படத்துல நடிக்க வரோம் அப்படின்னா அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அந்த நடிகருக்கு இல்லை நடிகைக்கு ஒரு புகழ், அந்த ஃபேன் பேஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் என்னோட முதல் படத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சோப்ரா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு வெஸ்டர்ன் பாட்காஸ்ட்ல வந்து பேசியிருக்காங்க. இவங்க 2000 மிஸ் வேர்ல்டு வந்து வின் பண்ணாங்க. அவங்களோட 18 வயசுலயே அதை வந்து எய்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2000 அவங்க வந்து வின் பண்ணாங்க. 2022 தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு. விஜய் அவர்களோட இவங்க வந்து பேரா நடிச்சிருந்தாங்க. அண்டு மிஸ் வேர்ல்டு வின் பண்ணி அதுக்கு அடுத்தது சீக்கிரமாவே அவங்களுக்கு வந்து பட வாய்ப்பு அப்படின்றத தமிழ்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா விஜயோட நடிக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செட்டுக்கு வராங்க. வந்த பிறகுதான் அங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்கிரீன்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்வாங்க செட்ல, அதுக்கப்புறமா ஒரு நடிகருக்கு அவங்க ஃபேன்ஸ் எவ்வளோ வந்து அவங்கள வந்து புகழ்றாங்க, இல்லைனா எவ்வளோ வந்து அவங்கள வந்து பார்க்கணும், அவங்களோட நடிப்பை பார்க்கணும், அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஆவலாக வராங்கன்றதை நான் என்னோட முதல் படத்துலேயே பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் செட்டுக்கு போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலே நான் இருந்தேன். ஆனால் விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. முக்கியமாக அவரோட டான்ஸை பார்க்கறதுக்காக வந்து நிறைய பேர் அங்கே கூடுனாங்க, நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. என்னதான் பிரியங்கா சோப்ராவோட முதல் சினிமா உள்ள நுழைந்ததே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் அப்படின்னு இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலிவுடும் வேணாம், நான் வந்து ஹாலிவுட்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க ஹாலிவுட்டில். அங்கே இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வா, ஒரு இந்தியன் வந்து நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா வந்து ஓப்பனாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எப்படி வந்து இந்தியாவில் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்களோ அதே மாதிரியே வெஸ்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் சிங்கரை தான் வந்து அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யார் அப்படின்னா நிக் ஜோனஸ் அப்படின்றவங்கள. ஸோ அதுக்கப்புறமா அவங்க கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்லியான கப்பல். அதிகப்படியான அவங்க இன்டர்வியூஸும் கொடுப்பாங்க. முக்கியமாக அவங்க வந்து பெண்ணியம் பேசுறது, ஃபெமினிசம் பேசுறது வந்து ரொம்பவே ரொம்ப சிம்பிளாக பெண்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க பேசுறதுல ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ வந்து இருந்துச்சு. அது டக்குன்னு எனக்கு வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்பாரு, எப்படி நீங்கள் வந்து பெண்கள் எல்லாருமே ஒரு ஹையர் அஃபிஷியலாகவும் இருக்காங்க, அதே சமயம் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரியங்கா சோப்ரா வந்து ரொம்ப சிம்பிளாக பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆண்கிட்ட கேட்கறது இல்லையோ, நீங்கள் குடும்பத்தையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு எப்படி நீ வந்து ஒரு சிஇஓவோ இல்லைனா ஒரு எம்டிஆர் நீ எப்படி வந்து பெரிய அஃபிஷியல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஆண்கள்கிட்ட கேட்க மாட்டீங்களோ அது மாதிரி பெண்கள்கிட்டே கேட்காதீங்க. நாங்கள் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், எங்களால் செய்ய முடியும், எப்படி ஒரு ஆணால் வந்து செய்ய முடியுதோ அந்த மாதிரி நாங்களும் செய்வோம். நீங்கள் ஃபிசிக்கல் தாண்டி மற்ற எந்த விஷயத்துலேயும் வந்து நீங்கள் வந்து ஆண் தான் மேலே பெண் தான் கீழே அப்படின்ற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்டராக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து ப்ரொடியூஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பெண்ணாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரீசெண்டாக விஜய் பற்றி பேசின விஷயம் மிக பரபரப்பாக பேசப்படுது. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஆமாம் இல்லை இவங்க முதல்ல தமிழ் படத்தில் தானே நடித்தாங்க, அதுக்கப்புறம் ஆலய காணமே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்க நிறைய பேர் வந்து இவங்களை தேடிட்டு இருக்காங்க. எங்கே தான் போனாங்க பாடுறா, அதுக்குள்ளேயே அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அவருக்கு வந்து விவாகரத்து வந்து சங்கீதாவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா த்ரிஷா கூட ஒரு திருமணத்துக்கு வந்த வீடியோ வைரல் ஆகி அதை பற்றின இதுக்கு பதில் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரியங்கா சோப்ரா தன்னோட முதல் படத்துக்கு அப்புறமா பாலிவுட் போய் ஹாலிவுட் போனாங்களோ இப்போ விஜய் அவர்களும் நடிச்சு அதுக்கப்புறமா அவரோட விஜய் நற்பணிமன்றம் தொடங்கி இப்போ அதை ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அடுத்த தேர்தலையும் அவரை வந்து சந்திக்க போறாரு. என்ன நடக்குது, முக்கியமா இந்த த்ரிஷா கூட வெளியில போன அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது எல்லாரும் ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராதிகா அவர்களோட நடிப்புல ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்து அதுக்காக பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணி வெளிவந்து மக்களுக்கு ஒரு புதுவித கதையா கொடுத்துருக்காங்க. புது டைரக்டர் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு படம். இல்லைன்னா ஆர்வமா
ஒரு வரவேற்பை பெற்ற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தாய் கிழவி. சும்மா சொல்லக்கூடாது, ராதிகா அவர்களோட நடிப்பு புதுவிதமாக கலக்கிட்டாங்களே, அடுத்த ஒரு மனோரமாவா இவங்க வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. திரையுலகத்தில் அவங்களுக்கு நடந்த அவமானங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், என்னோட லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் கடைசியில் சந்தோஷமாக நம்ம இருக்கோமா அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாக நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா படம் வெளியே வந்துச்சு, மக்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான சக்ஸஸ் மீட் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து பேசியிருந்தார். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ராதிகமாக ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க, அதாவது தாய்க்கிழவி அவங்க வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. படைக்கிறது காக்கிறது அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆண் கடவுளை சொன்னவங்க, படிப்புக்கும் செல்வத்துக்கும் மட்டும்தான் பெண் கடவுளை வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து புரிஞ்சு இருந்துக்கணும் பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அதை மேற்கோளிட்டு சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த படத்துக்கு முன்னாடியே நான் உணர்ந்துட்டேன். என்கிட்ட இவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ காசு சேர்த்தாலுமே என் கையில் அது ஒரு பைசா கூட இருக்காது, எல்லாமே என்னோட மனைவி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்களா, நான் தான் பார்த்துப்பேன் அப்படி இல்லை, எல்லாமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் என்னோட வேலைகள் எல்லாமே நான் பார்த்துப்பேன், சம்பாதிக்கிற எல்லாமே நான் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நான் வெளிநாடு எங்கேயாச்சும் போனோம், வெளியூர் எங்கேயாச்சும் போனோம், ஏமா டிக்கெட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்றது கூட நான் அவங்க கிட்ட தான் கேட்டு வாங்கிப்பேன். ஸோ அதை வந்து நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன். அவங்க இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டதால் தான் என்னால் இந்த அளவுக்கு முன்னேறி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெண்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு இவ்வளோ பெரிய வளர்ந்துட்டு வரக்கூடிய, ஆல்மோஸ்ட் வளர்ந்து வந்துட்டார், விஜய் கிட்ட இருந்தே துப்பாக்கி வாங்கிட்டாரு அப்படின் போது, ஸோ இவரே இப்படி இப்போ சொல்லும்போது மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றது கேட்டு நடந்தா வாழ்க்கை முன்னேறும் அப்படின்றத கமெண்ட்ஸில் படிக்கும்போதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த படம் ப்ரமோஷன் தொடங்கிலிருந்து இப்போது சக்ஸஸ் மீட் வரைக்குமே ஃபுல்லாக எமோஷனலாகவே போயிட்டுருக்கு. கதையும் அதை சார்ந்த ஒரு எமோஷனலான ஒரு கதை தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே அவங்களோட எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே இதில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறிப்பாக பார்க்கப்படுது. வாவ், இப்படி ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து அவரோட படங்கள் வருது. அதில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, இதில் வரக்கூடிய எல்லா டீம் எல்லாத்தையுமே அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியிலும் நான் வந்து இதே மாதிரி பார்த்து பாராட்டுக்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும், நன்றிலாம் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேயோன் படம் வரப்போகுதுலேயே அதோட ப்ரொமோ வந்து விட்டுருந்தாங்க. ஸோ தாய்க்கிழவி அந்த படத்தோட ப்ரொமோஷன் செய்தே சேயோனோட ப்ரொமோ வீடியோ வெளியே வந்துருந்துச்சு. விருமாண்டியோட அடுத்த பாட்டா அது பேஸ் பண்ணி வரப்போகுதா, கதைக்களம் எப்படி இருப்போகுது, புது டைரக்டரோட அடுத்த படம் அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வச்சு அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரா, அடுத்ததே கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேற இந்த படம் வரப்போகுது, ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோ வீடியோவில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே அந்த குரூ சேர்ந்த எல்லாருமே தாய்க்கிழவர் வரக்கூடிய எல்லாருமே அதில் நடிச்சிருக்காங்க போல். ஸோ அதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்த இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து சிவகார்த்திகேயனும் தன்னோட ஒரு ஸ்டெப்பாக மெதுவாக எடுத்து வச்சுட்டு வராரு. அடுத்த படம் என்ன வரப்போகுது, அதுக்கான அப்டேட் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நடிகைகள் அது எந்த ஏஜாக இருக்கட்டும், இல்லை எந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா அப்படின்றதுல ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒன்று நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை கரியர் பேஸ் பண்ணி ஒரு படம் வெளியாகதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் அவங்க வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தான் அப்டேட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போது ஃபேமில் இருக்கிறவங்க இல்லை அதிகமாக படம் இருக்குது இல்லை அப்படின்ற எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால ஒரு வீடியோ கண்டப்பட்டுச்சு. யாருடா இவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோமே, நிறைய படங்களில் பார்த்து ரசிச்சிருக்கோமே, இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் மூவி வந்துச்சு இல்லையா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட நடிப்பில் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அதில் செந்தில் அண்ட் கவுனமணி இவங்க ரெண்டு பேருமே வந்து நகைச்சுவை நடிகர்களாக நடிச்சிருப்பாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு நடிப்பு, ஒரு நகைச்சுவையில் வந்து அந்த படம் வந்திருக்கும். அதில் ஒரு டைலாக் தெரியும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க்.
மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவர்கள் வந்து சொல்லுவார். ஸோ இந்த சீனு முழுக்க இருக்கக்கூடிய சீன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் அவங்க டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணி ஒரு வீடியோவை இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. அதுக்கு பயங்கரமாக லைக்ஸ் எல்லாமே பிச்சுட்டு போகுது. வாவ் கார்ஜியஸ், ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க, முக்கியமாக தமிழ் டைலாக் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரியும், குறிப்பாக அவங்க அணிஞ்சிட்டு இருந்த சாரி ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான ஒரு சேரையில் வந்து அவங்க இந்த வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. ஸோ இவங்களே நம்ம தமிழ் படங்களில் வந்து பார்த்ததில்ல. நேர்கொண்ட பார்வை அதில் அஜித்துக்கு பேரா கல்யாணி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லி ரொம்ப சாமிங்காக சப்பியாக ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சீன்ஸ்ல வந்திருந்தாலுமே ரொம்ப அழகா தன்னோட நடிப்பை வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேசிய விருது, 7 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீயும் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க 2014. இப்போ எங்கடா போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இப்போதைக்கு படங்கள் நடிக்கிறதுல, ஆனால் வெப் சீரிஸில் வந்து நம்ம இவங்களை பார்க்க முடியும். வெப் சீரிஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இவங்க இந்த வீடியோ வெளியிட்டது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக்ஸை சும்மா அள்ளி தெரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ இந்திய திரைப்பட தணிக்கை குழுல ஒரு மெம்பராகவும் இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. இதை பார்த்தாங்கன்னா அதை எப்படியாச்சும் கொஞ்சம் தள்ளி எப்படியாச்சும் சிபாரிசு பண்ணி கொஞ்சம் அதை வெளியிட்டீங்கன்னா விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்கும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். வருஷம் கும்பமேளா நடந்துட்டே இருக்குது. கும்பமேளால ஃபேமஸான ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அது யாரு அப்படின்னா மோனலிசா போஸ்லே அப்படின்றவங்க தான். 2025 நடந்த கும்பமேளால ஒரு ஃபோட்டோகிராஃபரை அவங்களோட ஃபோட்டோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட அது மிக பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பரவிடுச்சு. ரொம்ப அழகான கண்களோட அழகான முகப்பொலியோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாரும் இல்லை, அந்த கும்பமேளால மணிகள் சேர்ந்த ஒரு மாலையை வந்து விற்கிறதுக்காக வந்தவங்க தான். அப்போ ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கப்புறமா அவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ் நடத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா படங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓகே ஆச்சு. அதுக்கப்புறமா படங்கள் எல்லாமே நடிக்க தொடங்கினாங்க. ஒரு படத்துக்கும் வந்து அவங்க சைன் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில். அதுவும் போலீஸோட பாதுகாப்போடு இந்த திருமணம் நடந்திருக்கு. அதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மணிப்பூரை சேர்ந்தவர்கள், ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இங்கே கேரளாவுக்கு ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. இங்க வந்து தான் காதலிக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர் அவரை இங்க போலீஸோட பாதுகாப்போட சேர்ந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இல்லை நீ வேற மதத்து பையனை வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் கண்டிஷனால சொல்லிடவே, என்னோட உரிமை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் கிட்ட போய் பேசி இந்த மாதிரி நடக்குது, எங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்க மத்திய பிரதேஷ்லேருந்து ஷூட்டிங்காக இங்கே வந்தவங்க கேரளாவில் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்ப இதுவாக பேசியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காதலிச்சேன், இப்போ நான் திருமணம் பண்ணிக்கிறோம், இங்கே நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், இங்கே காவலர்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் மீட்டும் ஒன்று வந்து பேசியிருக்காங்க. எந்த இடமா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், காதல்னு வரும்போது அதுக்கு அதை வந்து உறுதுணையா நிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வேற மொழி இல்லைன்னா வேற மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுல தான் இந்தியா வந்து ஒன்று சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மதம், ஜாதி அதெல்லாம் தாண்டி மனுஷங்க அப்படின்றத எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நியூஸ்ல பார்க்குறோம். என்னையா இன்னுமாயா 2026 7 கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னமும் வந்து ஜாதி மதம்னு சொல்லிட்டு இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னும் அதை சார்ந்து வந்து நிறைய கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்பதான் திருந்த போறீங்களே, இது எந்த ஜென்ரேஷன் தான் திருந்தோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் நம்ம இந்தியாவை சார்ந்து. இந்தியாவை ஃபுல்லா வைக்க தேவையில்ல, நம்ம தமிழ்நாடு மட்டும் வச்சுப்போமே. தமிழ்நாடு சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா எல்லாரோட தலைக்கு மேல இருக்கு. அதுக்கான பதில் ஒருத்தரும் சொன்னாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ், இல்லை எந்தெந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட புது போஸ்ட் இல்லைனா எதில் வந்து அவங்க அதிகப்படியாக பேசப்படுறாங்க, எது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until this bye from அர்ச்சனா.